எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷில் மேஜராக ரோல் பண்ணக்கூடிய இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பாட் த எரர் ஸ்பாட்டிங்கு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸில் கேட்கக்கூடிய இங்கிலீஷ் ரொம்ப 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 சிம்பிளான இங்கிலீஷு, சரிங்களா? அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கூட எடுக்கலாம். 25 கொஸ்டினுமே கரெக்டாக போட்டு 75 எடுத்துடலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ், கொஞ்சம் கன்சிஸ்டன்சி, சில விஷயங்களை மட்டும் நல்லா மெமரி பண்ணிடணும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனோ இல்லை அப்படின்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸோ கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆயிரும், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இதில் ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸில் 5/11/2024 செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டு த்ரோ காசன் டு த விண்டு, சரிங்களா? காசுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கைன்னு அர்த்தம், புரியுதா? இப்போ சில வார்த்தை அதே வார்த்தை மீனிங்காக வருமா அப்படின்னா வராது, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை பொறுத்தளவு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலான்னு பாருங்களேன். காசன் டு த்ரோ காசன் டு த விண்டு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலைனால பின்னாடி வரக்கூடிய ரிஸ்க்கோ இல்லை அதனால் ஏற்படக்கூடிய ஒரிசையோ நம்ம கண்டுக்காமல் அந்த வேலையை முடிக்கணுன்ட்டு முடிச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த்ரோ காசன் டு த விண்டோ, சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டு டூ சம்திங் வித்தவுட் ஒரியிங் அபவுட் ரிஸ்க், சரிங்களா? அப்போ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம், பின்னாடி வர ரிஸ்க்கை பற்றி நம்ம யோசிக்கலை, சரிங்களா? இப்போ இன்றைக்கி டக்குன்னு முடிக்கணும், அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு த்ரோ காசன் டு த விண்டு, சரிங்களா? அடுத்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டு ரோம் ஹியர் அண்ட் தேர் எய்ம்லெஸ்லி, வாண்டர் அப்படின்றாங்கல்ல, இது சினானிமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஆம்பல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாண்டர்னு அர்த்தம். இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்டர், சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2வது கொஸ்டின். கிளியர் த டெக்ஸ். கிளியர் த டெக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா வேகமாக ஒரு வேலையை செய்யுது, ஃபாஸ்டன், சரிங்களா? ஃபாஸ்டன், கடன் செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா அடுத்து அந்த இது முடிஞ்சாதான் அடுத்த வேலை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிளியர் த டெக்ஸ், சரிங்களா? இப்போ இங்கே ப்ரிப்பேர் ஃபார் அன் ஈவெண்ட் ஆர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பை டீலிங் வித் எனிதிங் தட் மைட் ஹிண்டல் ப்ராக்ரஸ், சரிங்களா? அடுத்த ஒரு வேலை வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே அந்த வேலையை கடன் முடிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் த டெக்ஸ், சரிங்களா? அடுத்தது 3rd ஒன். The poet had to draw on his fancy to write all his sonnets. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the poet had to draw on his fancy to write, சரிங்களா? his fancy to write அப்படின்னா என்ன அர்த்தம்னா இமேஜினரின்னு அர்த்தம், சரிங்களா? அவரோட கனவு எல்லாத்தையுமே கொண்டு வந்து எழுதுறாருன்னு அர்த்தம். அப்போ யூஸ் ஹிஸ் இமேஜினேஷன், அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஹிஸ் ஃபேன்சி டு ரைட், சரிங்களா? அடுத்தது இது எல்லாமே 2024 எம்டிஎஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அடுத்து பாருங்கள். ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத். ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத்னா இப்போ யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்க வாயிலிருந்தே அந்த செயலை பற்றி கேட்குறது, சரிங்களா? ஐ நோ தே கெட் மேரிட், ஐ ஹியர்டு ஃப்ரம் ஹார்ஸ் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வாயிலிருந்தே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் கேட்டேன் அப்படின்றதா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத், நேரடியாக அவங்ககிட்ட இருந்தே கேட்குறது, சரிங்களா? அப்போ இங்கே டைரக்ட் ஃப்ரம் த பர்சன் இன்வால்வ்டு, யார் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்தே டைரெக்டாக கேட்குறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத், புரியுதா? நெக்ஸ்ட் ஒன். ஆஃப்டர் த லாங் அண்ட் டெடியஸ் ப்ராஜெக்ட் சாரா ஃபெல்ட் லைக் ஷி வாஸ் அட் த லிமிட் ஆஃப் ஹர் பர்சன்ஸ். லிமிட் ஆஃப் ஹர் பர்சன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த ரோப்புன்னு அர்த்தம், இறுதி கட்டத்தில் இருக்கும்னு அர்த்தம், சரிங்களா? எண்ட் ஆஃப் த ரோப். லிமிட் ஆஃப் ஹர் பர்சன்ஸ்னா என்ன அர்த்தம்? எண்ட் ஆஃப் ஹர் ரோப். நெக்ஸ்ட். வென் பிக்ஸ் ஃப்ளை, சரிங்களா? பிக்கு பறக்குமா அப்படின்னா பறக்காது. அப்போ இட் இஸ் எ இம்பாசிபிள் திங், ஒரு இமேஜினரி திங், சரிங்களா? டஸ் நாட் ஹேப்பன், நடக்கவே முடியாத விஷயத்தை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜஸ்ட் இம்பாசிபிள், சரிங்களா? ஜஸ்ட் இம்பாசிபிள். சரி, நெக்ஸ்ட் ஒன்.
The salesman informed the customers that if they had any questions, they could drop a line. Drop a line அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதுறது. Drop a line idioms and phrases என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் எழுதுறது. சரிங்களா? அப்போ send a brief letter. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். அந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். Drop a line, letter. சரிங்களா? லெட்டர். சரி, நெக்ஸ்ட் ஒன். புல் someone's leg. புல் someone's legனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வச்சு காமெடி பண்ணுறது, இல்லை அவரை கிண்டல் அடிக்கிறது, அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புல் someone's leg. அப்போ டு டீஸ் ஆர் பிளே எ ஜோக் ஆன் someone. சரிங்களா? அப்போ டீஸ் பண்ணுறது இல்லை ஜோக் அடிக்கிறது, இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புல் someone's leg. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். The unexpected guest at the party was a bull in a China shop. A bull in a China shop. இப்போ ஒரு கடைக்குள்ள ஒரு காட்டெருமையோ இல்லை எருமையோ பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை ஒரு காளமாடை பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயத்தில் அங்கங்கே ஓடி இருக்கிற குட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா புல் இன் ஏ சைனா ஷாப். அப்போ அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேர்லெஸ் அண்டு டேமேஜிங். அது பாட்டுக்கு உள்ள தடன்னு ஓடும். சரிங்களா? ஓடி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி விட்டுரும். புரியுதா? அப்போ புல் இன் ஏ சைனா ஷாப்னா கேர்லெஸ் அண்டு டேமேஜிங். சரி, நெக்ஸ்ட் ஒன். அவுட் ஆஃப் ஸ்பிரிட். அவுட் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ஒரு வேர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் மீனிங்காக எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? சரி, அவுட் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னா க்ளூமி. சரிங்களா? க்ளூமி. சில வேர்டுக்கு டைரக்ட் மீனிங் வந்துடும், சில வேர்டுக்கு டைரக்ட் மீனிங் வராது. அப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடியம்ஸ் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொலவடைகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வேற ஒரு வார்த்தை மூலியமா புரிய வைக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த 10 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி MTSல கேட்டது. சரிங்களா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வெறுமனே இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் போட்டு பார்த்தீங்கன்னா 10க்கு மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 நீங்களே போட்டுடலாம். சரிங்களா? அப்போ சிலதை மட்டும் திரும்ப படிக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஐடியாவில் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க, இதை ஒரே வார்த்தையில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா MTSல மினிமம் ஒரு 2 கொஸ்டின் கேட்டுறாங்க. சரிங்களா? அப்போ அந்த 2 கொஸ்டின் 3 கேட்கலாம். சரிங்களா? அப்போ அந்த 2 கொஸ்டினுக்கும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களோட நம்ம மார்க் இன்க்ரீஸ் ஆயிரும். நான் நிறைய பேர் தப்பு விடுற ஏரியா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனும் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸும் தான். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கூட சென்டென்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக போட்டுருவாங்க. சென்டென்ஸ் இல்லாமல் வெறுமனே இடியம்ஸ் மட்டும் கொடுத்து கேட்டாங்கன்னா தான் கொஞ்சம் யோசிப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் நல்லா படித்தவங்க மட்டும்தான் போட முடியும், தெரியாதவங்க போடுறது ரொம்ப 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 கஷ்டம். சரி, அப்போ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் பாருங்கள். Because the politician's speech was high flown and pretentious, it gained popularity. சரி, அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீச்சை பொறுத்தளவு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்கேஷன் சொல்கிறோம். எலக்கேஷன் ஆர் எலக்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் இன் ஸ்பீக்கிங். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அவங்க பேச வர்றதை தெளிவாக சொல்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்கேஷன். வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெம்போர். எக்ஸ்டெம்போரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட் வித்தவுட் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் டக்குன்னு ஒரு டாபிக் கொடுத்து அதில் நல்லா பேசுகிறவங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெம்போர். புரியுதுங்களா? அப்போ எலக்கேஷன்றது ஸ்கில் இன் ஸ்பீக்கிங், எக்ஸ்டெம்போர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நல்லா பேசுகிறதுக்கு பேர் தான் எக்ஸ்டெம்போர். அடுத்து டிபேட். டிபேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். சரிங்களா? இல்லை ஃபார்மல் ஸ்பீக்கிங் வித் ஆப்போசிஷன்.
சரிங்களா? 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. 2 பேரும் ஃபார்மலான விஷயத்தை தான் பேசுவாங்க. ஒரு தலைப்பு கொடுத்தோ ஏதோ கொடுத்து பேசுவாங்க. அதுக்கு இவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதை அப்போஸ் பண்ணி அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபேட், பட்டிமன்றம். சரிங்களா? அப்போ ஃபார்மல் டிஸ்கஷன் வித் அப்போசிங் ஆர்குமெண்ட்ஸ். சரியா? இது 3மே ஸ்பீச்சை பற்றினதும். அடுத்து இன்னொரு வார்த்தை பம்பாஸ்டிக். சரிங்களா? பம்பாஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடன்னு பேசி புரிஞ்சு தள்ளிடுறது. இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்பாஸ்டிக். சரிங்களா? ஆஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிம்பிளாக பேசுறது. சிம்பிளாக பேசுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டர், சிம்பிள்னு மீனிங். சரிங்களா? அடுத்தது ஸ்கிமடைசிங். ஸ்கிமடைசிங்கிறது தான் ஸ்கீம், திட்டமிடுதல். சரிங்களா? ஒரு ப்ராப்பர் பிளானிங் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிமடேஷன். நிமோனிக்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மாதிரி. சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சில ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிமோனிக்ஸ். சரிங்களா? அப்போ யூஸ்டு டு ஹெல்ப் ரிமெம்பர் எ ரூல், நேம் எக்ஸெட்ரா. அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமோனிக். சரிங்க? ஒரு பொலிட்டீஷியன் ஹை ஃப்ளோன் அண்டு ப்ரெடன்டியஸாக பேசுகிறாரு. சரிங்களா? அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பாஸ்டிக். சரிங்களா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். The minister went to visit the monument set up for people who were buried in other countries. வேறு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட இறந்தவங்களை புதைத்த இடத்தங்களை போய் பார்க்குறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனோடாப். சரிங்களா? சீனோடாப்ஸ். காஃபின்ஸ்னா சவப்பெட்டின்னு அர்த்தம். சரிங்களா? இறந்தவங்களை வைக்கிற இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஃபின்ஸ். ஒரு டெட் பாடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் சவப்பெட்டி. அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஃபின்ஸ். சரிங்களா? கிரேவ்ஸு, செமெட்ரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் சீனோடாப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கல்லறைக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனோடாப்ஸ். சரி, அடுத்து தேர்ட் ஒன். Exactly the same words as were used originally. ஒரிஜினல் வேர்டுலேருந்து அப்படியே எடுத்து சொல்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்பட்டிம். சரிங்களா? வெர்பட்டிம். Exactly the same words as were used in originally. வெர்பட்டிம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன். A room in a hospital used especially for sunbathing or therapeutic exposure to light. வெளிச்சம் படுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற ரூமுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க சொலாரியம். சோலார்னாலே சன்னுன்னு தெரியும். சரிங்களா? சொலாரியம். சரி, சானட்டோரியம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? சானட்டோரியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்களா சனட்டோரியம். சரிங்களா? சனட்டோரியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா a type of hospital where patients who need a long period of treatment. இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதமோ 1 வருஷமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அவங்களுக்கு க்யூர் ஆகும் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அவங்க தங்கியிருக்க ரூமுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனட்டோரியம். பிளானிட்டோரியம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? பிளானட்டோரியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி, வான் பொருட்களை பார்க்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பிளானட்டோரியம். போடியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பேசுகிறதுக்காக முன்னாடி ஒரு மைக் வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய டேபிள் செட்டப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போடியம். சரிங்களா? சரி, அப்போ இங்கே சன்பாத் ஆர் தெரப்பட்டிக் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ப்ளோரர் டு லைட் அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொலாரியம். சரிங்களா? நெக்ஸ்ட், த பிளேஸ் வேர் சோல்ஜர்ஸ் லிவ். சோல்ஜர்ஸு வசிக்கக்கூடிய இடத்த என்னன்னு சொல்கிறோம் அப்படின்றது கொஸ்டின். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பராக்ஸ். சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடியதுக்கு பேர் பராக்ஸ். பிரிகேடு, ரெஜிமெண்டெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு பேர் தான் அது. அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பராக்ஸ். சரி, நெக்ஸ்ட் ஒன். The analysis of a person's handwriting to determine his or her personality. ஒருத்தவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு அவங்களோட பர்சனாலிட்டியை சொல்லக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபாலஜி. சரிங்களா? கிராஃபாலஜி. ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன்
நியூமஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டடி அபவுட் காயின்ஸ் ஆர் கரன்சிஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் காயின்ஸ் ஆர் கரன்சிஸ். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூமஸ்மேட்டிக்ஸ். சரிங்களா? அடுத்தது ஃபிலோலஜி. ஃபிலோலஜினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரான்ச் ஆஃப் நாலேஜ் தட் டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர், ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் அண்டு ரிலேஷன்ஷிப் ஆஃப் எ லாங்குவேஜஸ். ஒரு லாங்குவேஜோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, சரிங்களா, அதோட கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலோலஜி. சரிங்களா? ஃபிலோலஜி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலிகிராஃபி. கேலிகிராஃபினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆர்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங். த ஆர்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலிகிராஃபி. சரியா? இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு ஒருத்தரோட பர்சனாலிட்டியை சொல்கிற திறமைக்கு பேர் கிராஃபோலஜி. சரி, நெக்ஸ்ட் ஒன் ஃபியர் ஆஃப் க்ளோஸ்டு பிளேசஸ். சரிங்களா? ஒரு மூடிய இடம், சரியா, ஏதாவது ஒரு ரூம் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, அந்த பயத்துக்கு பேர். சரிங்களா? ஃபியர் ஆஃப் க்ளோஸ்டு ஸ்பேசஸ் ஆர் ஃபியர் ஆஃப் கன்ஃபைன்டு ஷேப்ஸ். ஒரு க்ளோஸ்டு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்ட்ரோஃபோபியா. சரிங்களா? கிளாஸ்ட்ரோஃபோபியா. ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே தனியாக இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாஸ்ட்ரோஃபோபியா. அக்வாஃபோபியானா உங்களுக்கு என்னன்னு தெரியும், தண்ணியை பார்த்து பயப்படுறதுக்கு பேர் அக்வாஃபோபியா. பொட்டனோஃபோபியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டனி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ட்ரீஸ், பிளான்ட்ஸை பார்த்து பயப்படுறது. பெரிய மரமாக இருக்கும், அந்த மரத்தை பார்த்தோன்னு நமக்கு ஒரு பயம் ஏற்படும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பொட்டனோஃபோபியா. அடுத்து கிளெப்டோமேனியா. கிளெப்டோமேனியான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச பொருளை திருடி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளெப்டோமேனியா. சரிங்களா? இப்போ இங்கே ஃபியர் ஆஃப் க்ளோஸ்டு ஸ்பேசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்ட்ரோஃபோபியா. சரி, அடுத்தது ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் த வேர்ட்ஸ். முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டை ஒரிஜினாலிட்டி இல்லாமல் எடுக்கிறதுக்கு பேர் வெர்பட்டின்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகள் தொடங்குவது, சரிங்களா, அல்லது வார்த்தைகள் உருவாவதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க எடிமாலஜி. சரிங்களா? எடிமாலஜி. வார்த்தைகளை ஆர்ஜின், அதோட உருவாக்கத்தை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடிமாலஜி. அடுத்தது எபிகிராஃப். எபிகிராஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சென்டென்ஸ், எ ஷார்ட் ஃப்ரேஸ் ஆர் சென்டென்ஸ், இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எபிகிராஃப். அடுத்தது எபிலாக். எபிலாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எ செக்ஷன் ஆர் எ ஸ்பீச் அட் த எண்ட் ஆஃப் எ புக் ஆர் பிளே. சரிங்களா? எ செக்ஷன் ஆஃப் ஸ்பீச் ஆர் எண்ட் ஆஃப் எ பிளே ஆர் புக்கு. கடைசி ஒரு இப்போ நம்ம ஃபுல்லாக நான் பேசியிருக்கேன், பேசிட்டு கடைசியில் இப்போ நான் பேசினதை நான் என்ன சொல்ல வரேன், இவ்வளோ நேரம் நான் பேசினதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு ஒரு மைய கருத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எபிலாக். அடுத்தது எபிடாஃப். எபிடாஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேஸ் ஆர் ஒரு ப்ராவர்ப் இருக்கலாம், ஏதோ ஒன்று இறந்தவங்க கல்லறையில் கடைசியாக எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எபிடாஃப். புரியுதா? ஒரு சென்டென்ஸு. சரி, இப்போ இங்கே ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் வேர்ட்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எடிமாலஜி. அடுத்தது அண்ட் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் பிரிண்டிங். எழுதுனதை அப்படியே எக்ஸாக்டாக பிரிண்ட் எடுக்கிறது, இல்லை அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதுறது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்சிமைல். சரிங்களா? இதோட கிளிப்டு வேர்டு தான் ஃபேக்ஸ்ன்னு வர்றது. சரியா? ஃபேக்சிமைல். சரி, பிளாட்டிடியூட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளிச்சே. சரிங்களா? கிளிச்சேன்னு அர்த்தம். கிளிச்சி, கிரிஞ்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி யூஸ்லெஸ் வேர்டு, ஒரு மீனிங்லெஸ் வேர்டாக இருக்கும். சரிங்களா? மெய்டன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம்னு அர்த்தம், முறை. சரிங்களா? மெய்டன். அடுத்தது போர்ட்டபுள். போர்ட்டபுள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபுள், இடியபிள் மாதிரி போர்ட்டபுள். போர்ட்டபுள்னா இடியபிள்னா என்ன அர்த்தம், உண்ணக்கூடியன்னு அர்த்தம். போர்ட்டபுள்னா சேஃப் டு ட்ரிங்க், குடிக்கக்கூடிய. சரிங்களா? போர்ட்டபுள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குடிக்கக்கூடியன்னு அர்த்தம். சரியா? இதான் இதோட பேசிக்ஸ்.
சரி, அப்போ அந்த எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் பிரிண்டிங்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்சிமைல். சரி, அடுத்தது த சவுண்ட் ஆஃப் எலிஃபண்ட். சவுண்ட் ஆஃப் எலிஃபண்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரம்பட். சரிங்களா, யானை பிளிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்பட். குவாக், குவாக்னா டக்கு. சரியா, வாத்தோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா குவாக். சரி, லேரல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேரல். லேரல்னா ஒரு விருது வழங்குறது, இல்லை ஒரு அப்ரிசியேஷன், அவார்டு. சரிங்களா, அவார்டு. ஸ்க்ரீச். ஸ்க்ரீச்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சத்தமாக பேசுறது, இல்லை கத்தி அழுகிறது. இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியரிங் கிரை. பியர்சிங் கிரை. இல்லை அப்படின்னா ரொம்ப லவுடாக கத்துறது. இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீச். சரி, அப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் த சவுண்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்பட்டுன்னு அர்த்தம். சரி, அந்த 10 கொஸ்டின் பாருங்களேன் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே எம்டிஎஸில் கேட்டது தான், கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா, இப்போ இந்த குழப்புற வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும். இப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எபிகிராஃபு, எபிலாக்கு, எபிடாஃபு, எட்டிமாலஜி. சரிங்களா, இப்போ ஒரே சேம் ப்ரொனவுன்சியேஷனோ இல்லை சேம் ஸ்பெல்லிங்ஸில் வர்றதையோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எம்டிஎஸ் ரொம்ப சிம்பிள். அடுத்து சினானிம்ஸ். சினானிம்ஸை பொறுத்தளவு ஒரு 5 வார்த்தைகள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வார்த்தைகளாக கொடுத்துருக்கேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே எம்டிஎஸில் கேட்டது தான். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 30/9/2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் கேட்டிருக்காங்க. சரி, த டிடெக்டிவ்ஸ் ஜாப் வாஸ் டு டிசன். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் கேட்டிருக்காங்க. டிசன் த ட்ரூத் ஃப்ரம் த வெப் ஆஃப் லைஃப். டிசன். டிசன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்சியூ. சரிங்களா, பெர்சியூ. டிசன், பெர்சியூ அப்படி மெமரி பண்ணிருங்க. 2 வார்த்தை ஒன்று சேர்த்துருங்க. டிசன், பெர்சியூ. டிசன், பெர்சியூ. சரிங்களா, சரி, அடுத்தது ஃப்ளாஷ். ஃப்ளாஷ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைட் வரணும் ஆஃப் ஆகணும், வரணும் ஆஃப் ஆகணும். சரிங்களா, அப்போ இங்கே பிளிங்கிங். சரிங்களா, பிளிங்கிங். புரியுதா? நெக்ஸ்ட், Samira is a lady who needs eccentric motivation and will not work on her own. Eccentric. Eccentricனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக, அவுட் சைடு, அவுட்வேர்ட். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ. அமிக்கபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரெண்ட்லின்னு அர்த்தம். அமிக்கபிள், ஃப்ரெண்ட்லி. சரிங்களா, இப்போ எக்ஸென்ட்ரிக் நீங்கள் ஃபிசிக்ஸில் கூட படிச்சிருப்பீங்க. எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர், இன்சென்ட்ரிக் செமிகண்டக்டர்னு படிச்சிருப்பீங்க. எக்ஸென்ட்ரிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக, அவுட்வேர்டுன்னு அர்த்தம். சரியா, சரி, அடுத்தது நெக்ஸ்ட் எண்டேவர். எண்டேவரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சோம், எய்ம், எக்ஸ்டசி, எபிட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்டேவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ட்ரை டு டூ சம்திங், ஏதோ ஒன்று செய்யணும். சரிங்களா, இப்போ எய்ம். புரியுதா? ஆக்ட் டு டூ சம்திங், ஏதோ ஒன்று செய்யணும்னு நம்ம ஏதோ ஒரு துருன்னு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்டேவர். அப்போ அதுக்கு சரியான மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்ம். சரிங்களா, ஒரு இதை பார்த்து நோக்கி அந்த வேலையை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எய்ம். ஆக்ஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா a rule or principle that most people believe to be true. சரிங்களா, ஒரு பிரின்சிபல் இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு லா, ஒரு ரூல் இருக்கும். அதை எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா உண்மை அப்படின்னு பிலீவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டசி. எக்ஸ்டசினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா a state of extreme happiness. சரிங்களா, a state of extreme happiness. ஹாப்பினஸ், இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டசி. சரிங்களா, இப்போ அதிகமான சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் எக்ஸ்டசி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிட்டோம். எபிட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சரியா, பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிட்டோம். ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் எபிட்டோம்.
சரி நெக்ஸ்ட் ரீகல். ரீகல்ன்றது ரிப்பீட்டடுங்க, திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரீகல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்ப்ரெசிவ் ஆர் ஹையஸ்ட், மெஜஸ்டிக்னு அர்த்தம். சரிங்களா, மெஜஸ்டிக். ரீகல். ஆர்டினரினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. மாடஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட் வெரி லார்ஜ். சரிங்களா, நாட் வெரி லார்ஜ், ரொம்ப பெருசாக இருக்காது, அதுக்குன்னு ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. மாடஸ்ட், மாடரேட்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. சரிங்களா, மாடஸ்ட். மாடஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடஸ்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய பேசாதவங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா, நாட் ஸோ மச் ஆஃப் டாக்கிங் அப்படின்றதையும் என்ன மீனிங்கில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடஸ்ட். சரிங்களா, ஹம்பிள். ஹம்பிள்னா உங்களுக்கு தெரியும், எளிமையான. சரிங்களா, நாட் ப்ரௌடு, நாட் ப்ரௌடு, எளிமையானன்னு அர்த்தம். சரிங்களா, ஹம்பிள். சரி, இப்போ சினானிம்ஸை பொறுத்தளவும் அந்த என்ன வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேட்குறாங்க அப்படின்றத ரூட் வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களா, ரீகல் அப்படின்னா மெஜஸ்டிக், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். சரி நெக்ஸ்ட்டு ஆண்டனிம்ஸ். சரி, ஆண்டனிம்ஸை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், இம்ப்ராவிடன்ட். ப்ராவிடென்ட்டோட ஆண்டனிம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராவிடென்ட். சரி, இப்போ இம்ப்ராவிடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாட்லெஸ்ன்னு அர்த்தம். எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாமல், இல்லை முன் யோசிக்கிற புத்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்ப்ராவிடென்ட். த்ரிஃப்டி. த்ரிஃப்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா யோசிக்கிறது, தாட்ஃபுல்லாக இருக்கிறது, அவங்கள தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஃப்டி. இப்போ இதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஃப்டி. சரிங்களா, இம்ப்ராவிடென்ட்னா தாட்லெஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா, த்ரிஃப்டி. சரி, செகண்ட் ஒன் பெரிலஸ். பெரிலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ். சரிங்களா, நாட் சேஃப்னு அர்த்தம். இப்போ இங்கே சேஃப். சரியா, சேஃப். சரி, நெக்ஸ்ட் ஒன் என்லைட்டன்ட். இது எல்லாத்துக்கும் தெரியும். என்லைட்டன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரகாசமான, இல்லை ஒரு ஒளிமயமானன்னு அர்த்தம். அப்போ கன்ஃபவுண்டன்ட். சரிங்களா, கன்ஃபவுண்டன்ட். சரி, நெக்ஸ்ட் பெஸ்டரிங். பெஸ்டரிங்னா ஒரு அடாவடித்தனமான, இல்லை தொல்லை கொடுக்குறன்னு அர்த்தம். சரிங்களா, திரும்ப 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 ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பெஸ்டரிங். இப்போ இங்கே பாசிஃபையிங். பாசிஃபையிங்னா சமாதானப்படுத்துகிற, இல்லை ஒரு அமைதியான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ பாசிஃபையிங். நெக்ஸ்ட்டு அப்கிரேட். அப்கிரேடுனா அதிகரிச்சுக்கிட்டே போகிறது, மேலும் 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 நமக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கிட்டு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பேர் அப்கிரேடு. அப்போ டிமோட். சரிங்களா, டிமோட். டிமோட்டுன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. இது அப்கிரேடோட மீனிங் எலிவேட். சரிங்களா, டிமோட்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. புரியுதா? இவ்வளோதான் ஆண்டனிம்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமன் எரர்ஸ். சரிங்களா, எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர் கேட்பாங்க, நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் எரர்ஸ். காமன் எரர்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மோகன் வாஸ் வெரி ஹங்க்ரி ஸோ ஹி ஹேட் மிஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் தட் மார்னிங். மோகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹங்கிரியாக இருக்கார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் உணவை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே மோகன் வாஸ் வெரி ஹங்க்ரி, வாஸ் கரெக்டு தான், ஏன்னா தேட் மார்னிங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டைமை பொறுத்தளவு பாஸ்ட் டென்ஸு. இப்போ இங்கே வாஸ் வெரி ஹங்க்ரி. இங்கே பாருங்கள் ஹி ஹேட் மிஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட். சரிங்களா, அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹி ஹேட் மிஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தேட் மார்னிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தான், இப்போ ஹேட் வரக்கூடாது. அது போக கன்ஜன்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டாரு, அதனால் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனால அவருக்கு பசியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஸ் பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்கும். இப்போ மோகன் வாஸ் வெரி ஹங்க்ரி ஆஸ் ஹீ மிஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் தட் மார்னிங். சரிங்களா, இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி. வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் டென்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா, இங்கே எரர் எதுன்னு தான் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ண சொல்லலை. அப்போ ஈஸியாக நீங்கள் ஹி ஹேட் மிஸ்டுன்றது எரர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அப்படியே பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு. சரி, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். 150 rupees seem a high price for this little vase. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டு. இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 rupees அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் நவுனாக எடுத்துக்கிறணும்.
இது வந்து ஒரு சிங்குலர் நவுன் தான். சரிங்களா? இதை நீங்கள் ப்ளூரல் ஃபார்முக்கு எடுத்துக்கக்கூடாது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா வெர்பு கூட கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ந்து வரணும். இப்போ இங்கே ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் டென்ஸ் சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் தான். சீம்ஸ்ன்னு இருக்கணும். சீம் ஏ ஹை, சீம்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி சப்ஜெக்ட்டு ப்ளூரலாக இருக்கணும். ஆனால் 150 rupeesன்றது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர். சரிங்களா? அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறணும்? சீம்ஸ்ன்னு எடுத்துக்கிறணும். இப்போ எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், சீம் ஏ ஹை ப்ரைஸ். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் ஒன். தேர் இஸ் நோ ஒன் எல்ஸ் இன் திஸ் ஹவுஸ், ஐ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ ஒன், நன் ஆர் நோ ஒன். நோ ஒன் வரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஒன்னா யாருமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இங்கே தேர் இஸ் சம் ஒன் எல்ஸ், ஒருத்தர் கூட இல்லை. சரிங்களா? சம் ஒன் எல்ஸ் இன் ஹிஸ் ஹவுஸ், ஐ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? நோ ஒன் எல்ஸுக்கு பதில் சம் ஒன் எல்ஸ்ன்னு வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஐ வில் ஜாயின் யூ டுமாரோ இஃப் ஐ வில் ஹாவ் டைம். இஃப் கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷன் கிளாஸில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இப்போ ஐ வில் ஜாயின் யூ டுமாரோ, இங்கே வில் வந்திருக்கு. இப்போ இஃப் கிளாஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ப்ளஸ் இஃப் அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா? இஃப்க்கு அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில் ப்ளஸ் வெர்பு இருக்கணும். சரிங்களா? வில் ப்ளஸ் வெர்பு. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் கிளாஸில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா would ப்ளஸ் வெர்பு இருக்கணும். சரிங்களா? இதே ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா would have ப்ளஸ் வெர்பு இருக்கணும். இதே ஒரு இமேஜினரி திங் சொல்கிறீங்க அப்படின்னா இஃப்க்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு, இதுக்கப்புறம் என்ன வந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் வந்துடணும். இஃப் ஐ வேர் எ கிங், இஃப் ஐ வேர் எ சோல்ஜர், இஃப் ஐ வேர் எ பேட் அப்படின்ட்டு ஒரு இமேஜினரி திங் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வந்துடணும்? வேர் வரணும். பின்னாடி would ப்ளஸ் வெர்பு இருக்கணும். சரிங்களா? would ப்ளஸ் வெர்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வேர் எ பேட், ஐ would flyன்னு தான் எழுதணும். ஐ வில் ஃப்ளைன்னு எழுதிடக்கூடாது. ஐ would fly. சரிங்களா? இப்போ நான் ஒரு பறவையாக இருந்தால் நான் பறப்பேன். புரியுதா? அதே மாதிரி தான் இங்கே இஃப் கிளாஸு. இப்போ இங்கே ஐ வில் ஜாயின் யூ டுமாரோ இஃப் ஐ வில் ஹாவ் டைம்னு இருக்குது. இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். அப்போ இந்த வில் வரக்கூடாது. இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஐ ஹாவ் டைம். ஒன்று இஃப்க்கு அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கணும், இல்லை பாஸ்ட் டென்ஸ் இருக்கணும், இல்லாட்டி பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கணும். இப்போ அங்கே வில் வந்திருக்கு அப்படின்ட்டு இங்கே நீங்கள் வந்து ஃபியூச்சர் டென்ஸாக வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஐ வில் ஜாயின் யூ டுமாரோ இஃப் ஐ ஹாவ் டைம். சரியா? அப்போ ஆன்சர் டி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் ஒன். The students have been doing yoga since 2 hours கொடுத்துருக்காங்க. since for இது ரெண்டையும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா சின்ஸ் 2000, சின்ஸ் 1947 இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சொன்ன இயர்லேருந்து இப்போ வரேன்னு அர்த்தம். ஃபார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் ஹாஸ் அ டைம் பீரியட். 2 hours, 2 day. சரிங்களா? இல்லை 3 hours, 10 days அப்படின்றது டைம் பீரியடை சொல்கிறது. இது ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரன்றப்ப சின்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன் டூயிங் யோகா ஃபார் 2 hours. சரிங்களா? ஃபார் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே சின்ஸ் 2 hours தான் எரராக இருக்குது. புரியுதா எரரு? ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் இதுக்கு தனியாக போயிட்டு பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்ச பேசிக்கான கிராமரை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டு நல்லா தெளிவாக படிச்சிட்டாலே கண்டிப்பாக ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டெஸ்ட். இப்போ கிளாஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் எடுக்க போகிறப்ப எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. சரி, நியூக்ளியர் பவர் ஃபார் சிவில் யூஸ் இஸ் வெல் டேஸ் இன் இந்தியா. இப்போ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் அப்படியே தூக்கி தூக்கி போடுங்க. நியூக்ளியர் பவர் ஃபார் சிவில் யூஸ் இஸ் வெல் இம்ப்ளான்டட், ஃபவுண்டட், ரீசரக்டட்,
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டு. இப்போ ஒரு பவர் பிளான்ட் இருந்துச்சுன்னா எஸ்டாப்ளிஷ் தான் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்னா ஃபவுண்டட்னு சொல்லலாம். இப்போ ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட்னு தான் சொல்லணும், சரிங்களா? ஆனால் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும், புரியுதா? அப்போ இங்கே நியூக்ளியர் பவர் ஃபார் சிவில் யூஸ் இஸ் established in India since building the 2 small boiling water reactors dash Tarapur in the 1960s. இங்கே இன்னும் வந்துருச்சு, சரிங்களா? இங்கே டைம் அதாவது இயரை கொடுத்துருக்காங்க, முன்னாடி இங்கே பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னாடி ப்ரிப்போசிஷன் அட் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்போ அட் தாராப்பூர் இன் த 1960s இட்ஸ் சிவில் நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி dash directed towards complete independence in the nuclear fuel. பாருங்க, டைரக்டட்ன்றது ஒரு பாஸ்ட் வேர்டு. அப்போ இதில் இருக்கிறதுலே பாருங்க, முன்னாடி பாருங்க ஸ்ட்ராட்டஜி, நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி சிங்குலரு, சரிங்களா? அப்போ எதை யூஸ் பண்ண போகிறோம்? ஹேஸ் பீன். ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா ஹாவ் பீன் யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் சிவில் நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் பீன், புரியுதா? இப்போ ஹேஸ் பீன் டைரக்டட் டுவர்ட்ஸ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இன் த நியூக்ளியர் ஃபியூல் சைக்கிள் நெசசரி டேஷ் இட் இஸ் எக்ஸ்க்ளூடட் டேஷ் த 1970 நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், அப்போ இங்கே ஹேஸ் பீன் டைரக்டட் டுவர்ட்ஸ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இன் த நியூக்ளியர் ஃபியூல் சைக்கிள் நெசசரி. அடுத்து நெசசரிக்கு அப்புறம் என்னன்னு சொல்ல போகிறோம்? பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்க்ளூடட் டேஷ் த 1970 கொடுத்துருக்காங்க, 1970 இருந்து. அப்போ ஆப்ஷன்ஸில் இருக்க ப்ரிப்போசிஷன் வச்சு என்ன சொல்லிடலாம்? ஃப்ரம் 1970 நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி, புரியுதா? இப்போ ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான் க்ளோஸ் டெஸ்ட்டு. அப்போ நியூக்ளியர் பவர் ஃபார் சிவில் யூஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு in India since building the 2 small boiling water reactors at Tarapur in the 1960s. Its civil nuclear strategy has been directed towards complete independence in the nuclear fuel cycle necessarily because it is excluded from the 1970 nuclear non proliferation treaty. இப்போ ஒன்றுக்கு 2 தடவை வாசிக்க நமக்கே ஐடியா கிடைக்கிது பாருங்க, ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட்டு. இப்போ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 25 கொஸ்டின்ஸில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ ஒரு மிஸ்ஃபல்ட் கேட்குறாங்க, அது நீங்களே போட்டுருவீங்க, சரிங்களா? இப்போ எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறணும் நீங்கள். இப்போ idioms and phrases 2 கொஸ்டின், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஒரு 2 கொஸ்டின், சினானிம்ஸில் 1, ஆண்டனிம்ஸில் 1, சரிங்களா? அடுத்து ஸ்பாட் த எரரில் ஒரு 2 கொஸ்டின், க்ளோஸ் டெஸ்ட்டில் 5 கொஸ்டின் அப்படியே மொத்தமாக தூக்க போகிறீங்க. அப்போ ஒரு 15 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ப்ரிப்பேர் ஆக முடியும், சரிங்களா? அப்போ இந்த 15 கொஸ்டின் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பேசிக் லெவலில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷில் ஸ்கோர் பூஸ்ட் ஆகிட்டே போகும். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவிலையும் டெய்லி இங்கிலீஷில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நான் பெஸ்ட்டாக ஒரு வீடியோவாக தாரேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.